லண்டனுக்கு போய் சங்கீதாவினுடைய அப்பா அம்மாட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். கடந்த சில நாட்களாகவே அதிகமாக வந்து பேசப்படக்கூடிய விஷயம் ரெண்டுமே தளபதியை பற்றி தான். ஒன்று அவருடைய அரசியல், இன்னொன்று அவருடைய பர்சனல் லைஃப். அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன சொன்னாரோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டு வந்து வர்றாரு. மக்களோட மனசில் ஸ்ட்ராங்காக வந்து இடம் பிடிச்சிட்டாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் மேலே வந்து பரப்பக்கூடிய அவப்பேறு, அவதூறு, அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக பல அதிரடியான மாற்றங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ப்ரைவேட் ஸ்கூலில் 20 லட்சம் 25 லட்சம் அவன் லஞ்சம் கொடுத்து வந்து வாங்கிட்டு இருந்த என்ஓசியெல்லாம் இப்போ ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும், ஆன்லைனில் இனிமேல் எப்போ வேணாலும் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாங்கிற ஒரு அறிவிப்பும் வந்து பார்த்தோன்னா வெளியானது பலர்கிட்டையும் இதுதாங்க வந்து மாற்றம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இடைத்தரகர்கள் பல பேர் வந்திருந்ததுனால, இந்த சிக்கல் எல்லாமே போய்கிட்டு இருந்ததுனால அரசியலில் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நடந்திருக்கு. இப்படி நம்ம எல்லாத்துக்குமே நல்லது செய்யக்கூடிய மனுஷன் அவருடைய வாழ்க்கை மட்டும் ஏன் அவ்வளவு கேள்விக்குறியா இருக்கு? அவரோட வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்ல, ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும்ல அப்படின்னு மொத்த தமிழக மக்களும் வந்து ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதோட மட்டும் வந்து இல்லாமல் பல பேர் தளபதியோட அப்பா அம்மாவான எஸ்.ஏ. சந்திரசேகர்ட்டையும் ஷோபா சந்திரசேகர்ட்டையும் கோரிக்கை வச்சாங்க. ப்ளீஸ் பெரியவங்க நீங்கள் எப்படியாவது வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க. அது இப்போ அவருக்கு வந்து எடுத்த முடிவு வேணால் வந்து சரின்னு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொஞ்சம் தான். திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லாதப்ப அதோட வலி வந்து ரொம்ப கொடுமையானது. அதனால தளபதியையும் அவரோட மனைவியும் சேர்த்து வச்சிருங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காவது அவங்க வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போ தளபதியோட ஜனநாயகன் படமும் அவர் பையன் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ண சிக்மா படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது போட்டியே இனிமேல் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான் அப்படிங்கிற வந்து சில கான்செப்ட்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து போக ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருந்தாலுமே இவங்க அதாவது விஜயினுடைய அம்மா, தளபதி விஜயினுடைய அம்மா அவங்க வந்து வைராக்கியமாக என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அன்னையர் தினத்தப்ப என் பையன் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். தமிழ்நாட்டோட சிஎம் ஆகி இந்த தமிழ்நாட்டோட மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்பயே அது எங்கள் பிள்ளை இல்லை, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தத்து கொடுத்துட்டோம். அப்படித்தான் நான் வந்து இப்போ வரைக்கும் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட விஜயோட வாழ்க்கை சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி அவருடைய ரசிகையாக நானும் அதை தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் வந்து பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் 15ஆம் தேதி அவங்களுக்கு வந்து நடக்க இருந்த அந்த கேஸ் ஹியரிங் வந்து பார்த்தோன்னா என்னாச்சுன்னா தள்ளி போச்சுங்க. அப்படி தள்ளி போன உடனே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து ஒத்தி வைப்பணும் அப்படின்னாங்க. அந்த ஆகஸ்ட் 7க்குள்ளே என்ன வேணாலும் பாசிட்டிவாக வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை இவங்களும் வந்து பார்த்தோன்னா சூசகமாக வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக இவங்க லண்டன் வந்து கிளம்பி போய் அங்கே பேச்சுவார்த்தை வந்து பண்ணியிருக்காங்க. பட் சங்கீதா வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் சேரவும் மாட்டேன், சேர்ந்தாலும் அது இந்த உலகம் வேற மாதிரி வந்து பேசும். இந்த சச்சின் படத்தில் ஜெனிலியாவை 20 நாளுக்குள்ளே கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜெனிலியாவுக்கு லவ் வந்து நம்ம தளபதிட்ட சொல்ல போகும்போது அவர் பெரிய கோடீஸ்வரன் வந்து தெரியும். அப்போ ஜெனிலியாவுக்கு டக்குன்னு என்ன தோணும்னா அந்த லவ்வை சொல்லாமல் தனக்குள்ளே வச்சுக்கிருவாங்க. இப்போ போய் வந்து சொன்னோம் அப்படின்னா அந்த பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு பணக்காரனை வந்து பார்த்தோன்னா காதலிக்கிறாங்கிற வந்து ஒரு எண்ணம் வரும். சச்சினே என்ன அப்படி தான் நினப்பாப்புல. அதனால் இந்த லவ் எனக்குள்ளே வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அது மாதிரி இப்போ சங்கீதா அவங்க மனசு மாதிரி தளபதியோட சேரன்னு வந்து நினச்சா கூட இப்போ ஊர் உலகம் எல்லாருமே சிஎம் ஆயிட்டாரு, அதனால வந்து பார்த்தோன்னா இனிமேல் விடுவாங்களா, அதுக்காக வந்து வருவாங்க. இதுவே வந்து அவர் வந்து தோத்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருந்தா இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு இப்படியே அகைன்ஸ்டாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அதே மாதிரி தளபதி விஜயனுடைய கேரக்டர் வந்து நல்லா தெரியும், அவரோட ஈகோவை பற்றி நல்லா தெரியும். அவர் கூட குடும்பம் நடத்துறங்கிற முறையில் வந்து சொல்கிறேன். இது மறுபடியும் வந்து பார்த்தோன்னா செட் ஆகாது, வேலைக்காகாது, உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி அது அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கட்டும். ப்ளீஸ் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் எதுவும் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்.ஏ. சந்திரசேகரும் அவருடைய மனைவியும் ஒருபடி மேலே போய் இப்போ சங்கீதாவுடைய அப்பா அம்மா அதாவது சொர்ணலிங்கத்திட்டையும் அவருடைய மனைவிகிட்டையும் இப்போ பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ 2 பக்கமே பேரண்ட் வந்து பார்த்தோன்னா முழு மூச்சாக வந்து இறங்கியிருக்காங்க. பெரியவங்க கூடி வந்து ஒரு காரியம் வந்து பண்ணால் கண்டிப்பாக அது நல்ல முறையில் வந்து முடியும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க வந்து ஒன்று சேரணுங்கிறத மொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.